श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् நாலாவது அத்தியாயத்தில் மூணாவது பிராமணத்தில் 32வது ஸ்லோகத்தினை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த மூணாவது 32வது மந்திரம் கடைசி பாகத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான கருத்து அஸ்ய பரம ஆனந்தः ஏதஸ்ய ஏவ ஆனந்தஸ்ய அந்யானி பூதானி மாத்ராம் உபஜீவந்தி. சில விஷயம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சுஷுப்தி உதாரணம் வச்சுட்டு உபனிஷத்து நமக்கு இதுதான் பிரம்மானந்த ஸ்திதி, இதுதான் இதுபோல் அப்படின்னு ஒரு அடையாளம் காட்டுறது, அவ்வளவுதான். உதாரணம் மட்டும்தான், திருஷ்டாந்தம். மோட்சஸ்திதி கூட இப்படிதான் இருக்கும். எப்படி தூக்கத்திலோ துவைத்தம் இல்லையோ, தாரதமியம் இல்லையோ, எந்த வகையான துக்கம் இல்லையோ, எந்த விதமான தாபத்திரம் இல்லையோ, அதே போலதான் பிரம்மானந்தம் மோட்சம் என்பது இது எல்லாத்துக்கும் மிஞ்சி எதினாலையும் தாக்கப்படாம இருக்கே అని காட்டி கொடுக்கறதுக்கு உதாரணம் மட்டும்தான், திருஷ்டாந்தம். இது போல் அப்படின்னு சுஷுப்தி பத்தி ரொம்பவே விஸ்தரிச்சு விவரணம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். 31வது மந்திரத்துல பார்த்தோம்னா జాగ్రత్త స్వప్న విషయంలో பார்க்கும்போது அந்நியமெல்லாம் பார்க்கிறோம். அதெல்லாம் வேறு அந்நியம் இவ அந்நியம் இவ அந்யோன்ய அந்நியம் வேறே 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 அப்படின்னு அது நிஜம் இல்லை. ஆனா இவரோட அனுபவம் அப்படி இருக்கு. அப்படின்னா ஜாகிரத் ஸ்வப்னத்துல நம்ம பேதத்தை பார்க்கறதுனால நம்முடைய நிஜஸ்வரூபத்திலோ நம்ம இல்லை. நிஜஸ்வரூபத்திலோ பேதம் இல்லை, தூக்கத்திலோ பேதம் இல்லை. அப்போ ஜாகிரத ஸ்வப்ன அவஸ்தையில மட்டும்தான் இந்த பேதங்கள் எல்லாம் வரதே சொல்லு. அதனால 32வது ஸ்லோக ஆரம்பத்தில் இது சுத்த ஜலம் போல், இந்த பிரம்மம் என்பது சலிலம் சலில ஏகோ திரஷ்டா அத்வைதோ பவதி ஏஷ பிரம்மலோகா. அன்னைக்கே சொல்லியிருக்க, இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இங்க அந்த ஏகம் ஜலம் போல் சுத்தமா இருக்கு, அதுதான் திரஷ்டாவா இருக்கு, அதுதான் அத்வைதமா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இங்க இவனே வார்த்தை உபயோகப்படுத்தலைன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். இது
சுத்தம் இருக்கிற போல் அப்படின்னு சொல்லலை. ஆனா அங்க அந்நியம் இருக்குன்னு மாதிரி ஒரு பேத கல்பனை பிரம. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் 31ல சொன்னது அந்நியம், இங்க சொன்னது அந்நியம் இல்லை அத்வைத்தம்னு சொல்லும்போது இங்க సజాతీయ విజాతీయ స్వగత భేదங்கள் ஆத்மலோ பிரம்மன்லோ இல்லை. அந்த பிரம்மம் ஆத்மா யாரோ கிடையாது, நான் தான், என்னோட ஸ்வரூபந்தான். அப்புறம் 32ல இன்னும் கடைசி வரைக்கும் வரும்போது அங்க முடிவா ஜனக இந்த ஸ்திதி இந்த ஸ்திதின்னு சொன்னா நிலை అని டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. நிலைன்னு சொன்னா திரும்பி ஜாகிரத நிலை, சொப்பன நிலை, நித்ர நிலை வரும். இது அப்படியே சொல்ல முடியாது. ஸ்வரூபம். அதனால சிலவாட்டி நிஜ ஸ்திதின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அந்த ஸ்திதிகள் எல்லாம் மாறுது, இது மாறுற ஸ்திதி இல்லை. இங்க இதுதான் நிஜமான ஆனந்தம், இதுதான் நிஜமான சம்பத, இதுதான் உண்மையான உன்னுடைய கம்யம், இதுதான் உண்மையான லோகம். இப்படி சில பதங்கள் எல்லாம் உபயோகப்படுத்திட்டு அங்க 32வது மந்திரம் முடிவு செய்யப்பட்டது. அப்புறம் அங்கே இந்த பிரம்மன்ல இருக்கிற இந்த ஆனந்தம் பிரம்மானந்தம் தான், அதோடைய ஒரு லேச மாத்திரம் பிசுறு கொஞ்சம் அது அங்க ஜீவராசிகள் எல்லாரும் அனுபவிக்கிற விஷய ஆனந்தத்திலோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறனே வார்த்தை அதெல்லாம் உபனிஷத்து உபயோகப்படுத்தலை. அப்போ இது லேசம் மாத்திரம்னா ஒரு பாகம்னு அர்த்தம் வரும், ஒரு பார்ட்னு வரும். இப்போ நமக்கு இது சிந்தனை பண்ண வேண்டியிருக்கு, பாகம்னு சொல்லலாமா, பார்ட்னு சொல்லக்கூடாதா? ஆனா மாத்திரன்னா ஒரு பங்குன்னு தான் அர்த்தம். ஆனா அது உபயோகப்படுத்தாம அந்த வார்த்தை அப்படி அர்த்தம் பண்ணிக்காம நம்ம அதோட ரிஃப்ளெக்ஷன் தானே சொல்லணும். இது இன்னும் கொஞ்சம் விசாரணை செய்வோம். இப்போ 33வது மந்திரத்தை படிச்சு அதுக்கப்புறம் அது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன கொஞ்சம் விஷயங்களை புரிஞ்சு வச்சிருந்தா அந்த 33வது மந்திரத்துடைய சாராம்சம் என்ன எதுக்கு உபனிஷத்து சொல்றதுன்னு நமக்கு புரியும். 33வது மந்திரம் கொஞ்சம் பெருசா இருக்கும். நாம் படிச்சுட்டே இருக்கும்போது புஸ்தகம் இருக்கிறவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சயோ மனுஷ்யாணாம் ராத்தஹ சம்ருத்தஹ பவதி அந்யேஷாம் அதிபதிஹ சர்வேர்மானுஷ்ய ஏகைர்போகைஹ சம்பன்னதமஹ ச மனுஷ்யாணாம் பரம ஆனந்தஹ அத ஏஷதம் மனுஷ்யாணாம் ஆனந்தாஹ स एकः पितॄणां जितलोकलोकानाम् आनन्दः अथ एष्यतं पितॄणां जितलोकानाम् आनन्दाः स एको गन्धर्वलोक आनन्दः अथ एष्यतं गन्धर्वलोक आनन्दाः स एकः कर्मदेवानाम् आनन्दः ये कर्मणा देवत्वम् अभिसम्पद्यन्ते अथ एष्यतं कर्मदेवानाम् आनन्दाः स एकः आजानदेवानाम् आनन्दः यश्च श्रोत्रियः अवृजिनः अकामहतः अथ एष्यतम् आजानदेवानाम् आनन्दाः स एकः प्रजापति लोक आनन्दः यश्च श्रोत्रियः अवृजिनः अकामहतः अथ एष्यतं प्रजापति लोक आनन्दाः
स एको ब्रह्मलोक आनन्दः यश्च श्रोत्रियः अवृजिनः अकामहतः अथ एष एव परम आनन्दः एष ब्रह्मलोकः साम्राडिति होवाच याज्ञवल्क्यः सोऽहं भगवते सहस्रं ददाम्यत ऊर्ध्वं विमोक्षायैव ब्रूहीति अत्रः याज्ञवल्क्यः बिभयां चकार मेधावी राजा सर्वेभ्यः मान्तेभ्यः उदरौत्सीदीति. கொஞ்சம் கவனிச்சிருந்தா இது படிக்கும்போதே உங்களுக்கு ஞாபக சக்தி இருந்திருந்த ஏதோ ஞாபகம் வந்திருக்கும். என்ன ஞாபகம் வந்துச்சு? என்ன ஞாபகம் வந்துச்சு? பரவாயில்ல, ஒன்னும் ஞாபகம் வரலன்னா பரவாயில்ல. தைத்திரிய உபனிஷத்துல படிச்ச பிரம்மானந்த வல்லிலோ பிரம்மானந்த மீமாம்சா என்ன அதே பதங்கள், அது பல வாட்டி நான் அங்கங்க ரிஃபர் பண்ணது கூட நீங்க கவனிச்சிருந்த அந்த பதங்கள் நிறைய. ஸோ பிரம்மானந்த மீமாம்சல சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் இங்கே பிருகதாரண்யக்கம் கூட விசதீகரிச்சு விஸ்தரிச்சு பேசுறது. அதனால நமக்கு விஷயம் சுலபம், ரொம்ப டீட்டெயில்டா போக வேண்டாம். ஆனா அர்த்தம் சொல்லுவேன். இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் கவனிக்கணும். தைத்திரியத்திலும் இதே விஷயத்தினை விஸ்தரிச்சு அங்க விவரணம் பண்ணியிருக்கோம். த கிரடேஷன் ஆஃப் தி ஆனந்தா, த குவான்டிஃபிகேஷன் ஆஃப் ஆனந்தா அப்படின்னு அங்க ஒரு 11 டிகிரிஸ் ஆஃப் ஆனந்தா பத்தி சொல்லப்பட்டது. சரி, மந்திரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன 3-4 பாயிண்ட்ஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, அசல் என்னதான் விஷயம் வரப்போறதுன்னா, பிரம்மானந்தம் பத்தி பேசினதுனாலையும் நேச்சுரலா ஜாகிரத சொப்னத்துல இருக்கிற ஆனந்தம் அங்கேயும் ஆனந்தம் இருக்கு, சுஷுப்திலும் ஆனந்தம் இருக்கு. சுஷுப்தில இருக்கிற ஆனந்தம் தான் பரமானந்தம் பிரம்மானந்தம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. அப்போ ஜாகிரத சொப்னத்துல கிடைக்கிற அந்த ஆனந்தம் விஷயானந்தம். ஒரு டேபிளா போட்டுக்கிட்டு 2 காலம்ஸ கவனிச்ச விஷயானந்தம், இன்னொன்னு பிரம்மானந்தம். என்ன இதனால 32 கடைசியில இந்த பிரம்மானந்தத்துடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த விஷயானந்தமா காணப்படுறது. இதுல ஒரு துளி அவ்வளோ இதுல உளுந்துச்சு, அதோடைய பார்ட்டு தான், அதோட ரிஃப்ளெக்ஷன் தான். ஏதாவது சொல்லு, மொத்தத்துல இந்த பிரம்மானந்தம் அது நிஜ ஆனந்தம். விஷயானந்தம் நிஜ ஆனந்தம் இல்லை. இது ரெண்டுத்துக்கு இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விஷயானந்தக்கு பேரு அனாத்ம ஆனந்தம், பிரம்மானந்தத்துக்கு பேரு ஆத்மானந்தம். நான் இங்க கை காமிச்சிட்டேன், லெஃப்ட் சைடு விஷயானந்தம். பிரதிபிம்ப ஆனந்தம், பிம்ப ஆனந்தம், தாரதமிய ஆனந்தம், கிரடேஷன் வித்தியாசம், தாரதமிய ரஹித ஆனந்தம், தென் அசாஸ்வத ஆனந்தம், சாஸ்வத ஆனந்தம். இப்படி இன்னும் கூட சிலதெல்லாம் நம்ம ஏதலாம். அப்புறம் அப்படிப்பட்ட இந்த விஷய ஆனந்தம் அது என்ன, மனசுல ஏற்படுற
பிரதிபிம்ப ஆனந்தம் தான் மனசுல ஏற்படுற பிரதிபிம்ப ஆனந்தம் தான். அதனாலதான் பிரம்மானந்தத்தினே பிம்பானந்தம்னு சொல்றோம். இது முதல் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இது கீழே இந்த விஷயானந்தங்கள் எல்லாமே கூட அனுபவ ஆனந்தங்கள், எக்ஸ்பீரியன்சபிள். ஆனா பிரம்மானம் அனுபவ ஆனந்தம் இல்லை. பிரம்மானந்தத்தினை அனுபவிக்க முடியாது. அனுபவானந்தம் అనేది விஷயானந்தக்கு கீழே வரும். அடுத்த பாயிண்ட் இந்த பிரம்மானந்தம் தான் விஷயானந்தத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிறது అని சொல்லிட்டோம் உபனிஷத்து சொல்றதை. ஆனா இந்த ரிஃப்ளெக்ஷன் அనే வேர்டு எடுத்துக்கலாம். ஆனா அதையும் புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கணும். பார்ட்னு எடுத்துக்கவே கூடாது. அது ஒருவேளை நீங்க ரிஃப்ளெக்ஷன் சொன்ன மெயின்லி தி பார்ட் ஆஃப் தி பிரம்மானந்தா ஓன்லி அப்படின்னு சொன்னா அது கேவலம் ஃபிகரேட்டிவ் அர்த்தவாதம் தவிர அது நிஜமா பிரம்மானந்தத்துடைய ஒரு பார்ட்டா இங்க அப்படி சொன்னாலும் தவறுதான். ரிஃப்ளெக்ஷன் சொன்னா கூட அதுலும் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இன்னும் 4-5 பாயிண்ட்ஸ் சிந்தனை பண்ணணும். அப்போ விஷயானந்தம் பிரம்மானந்தத்துடைய பங்கு ஒரு பாகம்னு எடுத்துக்க கூடாது. சரியா? ஏன்னு சொன்னா ஏன் எடுத்துக்கூடாது? பிரம்மன்ல பார்ட்ஸ் இல்லை. பிரம்மன்ல பார்ட்ஸ் இல்லாத போது அவருடைய ஆனந்தம்ல பிரிவு பாகங்கள் இருக்குமா? வாய்ப்பில்லை இருக்கிறதுக்கு. இன்னொன்று விஷயம், அது பிரம்மானந்தம்னு சொல்லும் போது பிரம்மனுடைய ஆனந்தம்னு சொல்றது தவறு. அது கிராமட்டிக்கல்ல தத்புருஷ சமாசமா எடுத்துக்கூடாது, கர்மதாரய சமாசமா எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, பிரம்ம ஏவ ஆனந்தா பிரம்மானந்தா இது. பிரம்மமேத ஆனந்தம், பிரம்மனுடைய ஆனந்தவன் இல்லை. இந்த அவருடையன்னு சொன்னா அங்க டிஃபரன்ஸ் ஆகிறது. பிரம்ம ஏவ ஆனந்தா பிரம்மானந்தா అనేది கர்மதாரய சமாசம் சொல்லப்படும். அப்போ பிரம்மன்ல பார்ட்ஸ் இல்லை. அதனால பிரம்மமே ஆனந்தமும் அவரே ஆனந்தம்தான். ஆனந்தம்னால அதுலும் பார்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ ஏன் உபனிஷத்து மாத்திரம் அనే வார்த்தை உபயோகப்படுத்துச்சு மாத்திரம்னு பாகம்னு அர்த்தம். ஒரு மாத்திரா காலம்னு சொன்னா நினைக்கிறேன், ஒரு பார்ட் ஆஃப் த டைம் லெங்தன். அப்போ ஏன் அப்படி சொன்னா, ஆஸ் தோன்னு எடுத்துக்கோ, ஃபிகரேட்டிவா எடுத்துக்கணும். ஆஸ் தோன்னா அது பாகம், அதோடைய பாகம் போல் அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கணும். இல்லைன்னா கன்ஃபியூஷன் வரும். உதாரணத்துக்கு ஹனுமான்ஜி இமாலயங்களுக்கு போய் அங்க அந்த மலையின சஞ்சீவி பர்வத்தத்தினை எடுத்து தூக்கிட்டு கொண்டு வந்தாருன்னு என்ன ஆயிடுச்சு, அங்க இருக்கிற அந்த பூமியில இருக்கிற ஒரு பாகம் எடுத்துக்கிட்டு இங்க வந்தாச்சு. அந்த மாதிரி தானே. இப்படி இல்லைன்னா நிறைய தோண்டியதெல்லாம் மைன்ஸ் எடுத்துடுறாங்க இல்லையா, கல் எடுக்கிறாங்க, கோல் எடுக்கிறாங்க, மண் எடுக்கிறாங்க, நிறைய 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 ஆயில் எடுக்கிறாங்க. அங்க அந்த நாட்டுல எடுக்கும்போது அங்க காலி ஆகிறது. அது எப்போ காலியா என்ன ஆகும் அது இப்போ தெரியாது. ஆனா நிறைய நாளைக்கு நிறைய பேர் சாப்பிடலாம், நிறைய பேர் வாழலாம். இத்தனை வீடு கட்டுறோம், எங்கெங்கிருந்தோ தோண்டி நோண்டி தானே கல் மண் எல்லாம் கொண்டு வரும். அது நேச்சர் எப்படியோ அது கம்பென்சேட் பண்ணிக்கிறது. ஆனா அங்க காலி ஆகிறது. அப்போ அங்க பார்த்து எடுக்க
அது காலியாகுமா இல்லை? அப்போ பிரம்மானந்தம் விஷயானந்தத்தோட ஒரு பாகந்த விஷயானந்தம்னு சொன்னா, விஷயானந்தங்கள் இங்க இத்தனை ஜீவராசிகள் இது கொஞ்சம் 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 அனுபவிக்க பிரம்மானந்தம் குறைஞ்சு 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 ஒல்லி ஆயிடும். ஒரு நாளைக்கு இல்ல காலி ஆயிடுச்சு. ஆயிடுது. సృష్టిలో భూమి பத்தி பேசினா ஆகிறது முக்கியமா. ஏன்னா அது நல்ல சாலிடா இருக்கனால அதை பத்தி சொல்லணும். ஆனா ஆகாயம் பத்தி பேசுங்க, இதே விஷயம். இப்ப ஹனுமான் அங்கன்னு மலை எடுத்துட்டு வந்தாரு. இப்போ மலைனால ஆகாயம் அங்க குறைஞ்சு போச்சு. இப்ப அந்த இடத்துல சஞ்சீவ மலை இருக்காது. ஆனா திரும்பி கொண்டு போய் வச்சுட்டாரு இவரு. அவரு புத்திசாலி. அதை வச்சுட்டு வரணும் போயிட்டு வந்து ஆகாயம் கொண்டு வந்தார். அது கூட ஆகாயம் கொண்டு வந்தது போல் தான் கொண்டு வரல. இது நீங்க ஆகாயம் கூட ஒரு பாகந்த இந்த மலையன்னு சொல்றது. மலைய ஆகாயத்தை எப்படி சொல்லுவீங்க? இது நம்ம பொதுவா குடம் கட்டம் இது ஆகாசம் பத்தி பேசியிருக்கோம் இல்லையா? ஆனா ஆகாயம் மாறல. நல்லா புரிஞ்சுக்கணும். பிரம்ம ஆனந்தம் என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்தம் சொல்றது விஷய ஆனந்தத்தோட ஒரு பார்ட்டன் எடுத்துக்கூடாது. அதுதான் முக்கியம். எடுத்துக்கிட்டா ப்ராப்ளம் வரும். பிரம்மானந்தம் ஒரு நாளைக்கு காலி ஆயிடும். எத்தனை ஜீவுகள், எத்தனை விஷயங்கள், எத்தனை ஆனந்தங்கள். அதனால அப்படி சொல்லக்கூடாது. இந்த மாதிரி உண்மையா சொல்லணும்னு சொன்னா இன்னொன்னு இப்போ சரி பார்ட்டன் புரிஞ்சிச்சு சார். சரி இப்போ ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்புன்னு சொல்றீங்க இல்லையா? நிஜமா சிந்திச்சு பார்த்தா எந்த பிரதிபலிப்பாவதை நமக்கு தெரிஞ்சது நம்மளுடைய மூஞ்சி கண்ணாடியில. எனி ரிஃப்ளெக்ஷன் இஸ் இட் ரியல்? என்னைக்காவது எப்பாவது யாருக்காவது எங்காவது அந்த ரிஃப்ளெக்ஷன் అనేది உண்மையா? ஒருக்காகவும் ஒருத்தருக்கும் எங்கேயுமே எப்பவுமே அது ஒரு ரியல்லே கிடையாது. இப்போ நான் கண்ணாடி பார்க்கறதுனால என்ன மூஞ்சி அதுல தெரியறதுனால ரிஃப்ளெக்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் மீன்னு சொல்ல முடியாது. பார்ட் ஆஃப் மீன்னு இதுல கொஞ்சம் போயிருக்கணும். அங்க போலியே. அப்போ ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்றோம்? மித்யான்னு சொல்றோம். அதே போலதான் விஷயங்களும் விஷய ஆனந்தங்களும் விஷய லோக பிரபஞ்சமே மித்யா. இப்போ எதுக்கு அப்படி சொல்லணும்னா உனக்கு உன்னோட ஸ்வரூபானந்தம் காட்டி கொடுக்கறதுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா நீ விஷய ஆனந்தத்துல மாட்டிருக்க. உனக்கு அதுதான் பெருசா தெரியுது. அதுதான் எக்ஸ்பீரியன்ஷியல்ஸா. பிரம்மானந்தம் எங்கெங்க எக்ஸ்பீரியன்ஸே ஆகல. அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பின்னாடி ஓடுவாங்க நிறைய பேர். யூ காட் எனி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி எனக்கு கதை மேல சொல்றாங்க. அன்னைக்கு சுவாமிஜி கூட போகும்போது எனி கைண்ட் ஆஃப் யூ டாக் அபவுட் த எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் அ பிளஃப். இந்த சக்கர்ல நிறைய பேர் சில வருஷங்கள் அப்படி இருப்பாங்க. பிகாஸ் விஷயத்தின் உள்ளக்கே போட்டுக்கல எடுக்கல. என்ன சொல்ல வருது? அது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற? நீ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். எவ்ரி அனுபவ ஆனந்த இஸ் நித்யானந்தா. அதனால பிரம்மானந்தம் அனுபவிக்கணும் అని நினைச்சுக்க கூடாது. அது ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. இது ஒரு பெரிய தடம். நீ 20 வருஷம் பிரம்ம வித்யா 10 உபனிஷத்துல படிச்சதுக்கு அப்புறம் கூட திரும்பி இப்படி அனலைஸ் பண்ணிக்கலன்னு எங்கோ மாட்டு அப்படி ஸ்டக் ஆயிருக்கும். ஏன்னா நானே தான் நானே அதாவா இருக்கும்போது திரும்பி நான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணுவேன்? என்ன கரும்பு வரப்போறது இல்ல சீசன். கரும்பு அது முழுச சக்கரை. அதோட சொரூபம் என்ன? இனிப்பு மையம்.
அந்த இனிப்பு மயமான கரும்பு வந்து தான் தான் நான் இனிப்புன்னு டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? பண்ணியா இருக்குல்ல. கரும்பு நான் இனிப்பமா சொல்றாங்க. நான் முழுசா என்னோட சொரூபமே ஸ்வீட்டு. அந்த ஸ்வீட்டு நான் அனுபவிக்கணும்னா எப்படி இருக்குமோ அது போல் இருக்கும். பிரம்மானந்தத்தை அனுபவிக்கணும்னு சொன்னா. பட் பீப்புள் வில் கீப் ஆன் ஸ்ட்ரகிள் ஃபார் தி பல பல வகையான சமாதிக்கு போய் அந்த ஆனந்தத்தை அது திரும்பி எக்ஸ்பீரியன்ஷியல் ஆனந்ததா. பிரஜ்ஞாத சமாதி, அசம்பிரஜ்ஞாத சமாதி, நிர்விகல்ப சமாதி, எனி சமாதி தாரதமியம் இருக்கு. இட் ஸ்டார்ட்ஸ் இன் ஒன் டைம் அண்ட் இட் எண்ட்ஸ் இன் ஒன் டைம். உபனிஷத்து அந்த ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகிற ஆனந்தம் பத்தி பேசலே, உணர்வு சைத்தன்யம் பத்தி பேசுறது. அதனால ஸ்பிரிச்சுவல் பேரு சொல்லி கூட திரும்பி இமேஜினரியில போகக்கூடாது. மனசுக்கு இடம் கொடுக்காம சிந்திக்கணும். எங்க சார் மனசு இல்லாம எப்படி சார் சிந்திக்கிறது? அதான் மனசு இருக்கு, ஆனா மனசு இப்படிப்பட்ட விகாரம் எதனையும் உருவாக்கல. அந்த அவேர்னஸ்ன்னு நான் திரும்பி உணர்றதே கூட சொல்ல முடியாது. திரிபுட்டி இல்லை, திரிபுட்டி தேவையில்லை. தூக்கத்துல என்ன திரிபுட்டி இருக்கு? இல்லாதனாலதான் நீ நீயாவா இருக்கிறதுனாலதான் பூர்ணமா இருக்க. அதனாலதான் பரம ஆனந்தமா இருக்கு. அங்க ஹோல்ட் ஆன் டு இட். அப்போ என்ன சொல்லணும்? பிரதிபிம்பத்தினை அந்த ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்பு வந்து ஒரு an apparent பார்ட்னு சொல்லலாம். apparent என்ன இருக்கிற போல் இப்போதைக்கு அது ஜஸ்ட் ஒரு தோற்றம். apparent இப்போதைக்கு விவகாரம் நடக்கிறது. அது எந்த பார்த்துதான் விட்டு வச்சுக்கிறேன். as though it is there like that. it is உபயோகப்படுத்திச்சு. it is an only ephemeral apparent ன்னு சொல்லுவோம். பார்ட்னு சொல்லணும்னா பிரதிபலிப்பு இந்த பிம்பமான என்னுடைய apparent பார்ட். சரியா? இந்த ஒரிஜினலுடைய apparent, ஆனா ஒரிஜினல் இல்லை. ஒரிஜினல் இல்லை, பார்ட் இல்லை. அதனால இப்போ அப்புறம் உபனிஷத்தையே மாத்திரான்னு உபயோகப்படுத்திச்சுன்னு சொல்லி நம்ம இதெல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொன்னு என்ன, அப்ப எதுக்கு மாத்திரானே சொல்றதுல உத்தேசம் என்ன? பாட்டன்னா எதுக்குன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு பாட்டுன்னு சொன்னா பார்ட் பாகம் அந்த முழு வஸ்து இல்லாம வித்தவுட் த ஹோல் த பார்ட் cannot exist. பார்ட் வந்து இந்த ஹோல் இல்லாம பார்ட் cannot exist. மை ஹேண்ட் ஒரு பாகம், என்னோட கை, என்னோட சரீரமனே ஹோல் அது அப்படியே சேர்ந்திருந்தா இது அது இருக்க முடியறது பாகமா. இதோட ஜாயிண்ட் ஆகாம அட்டாச் ஆகாம தனியா அங்கிருந்து அது வேலை பண்ணுமா? வேலை இருக்காதுக்கு, யூஸ்லெஸ். அதனால இப்ப என்ன, a part is always a dependent on the whole. கரெக்டா? மொத்தத்து மேல பங்கு ஆதாரப்பட்டிருக்கு. சரியா? அதே போல் இந்த விஷயானந்தம் வந்து தனியா அதாவா எக்ஸிஸ்ட் ஆகல. அது வந்து இண்டிபெண்ட் கிடையாது. பிரம்மானந்தத்துக்கு பிரம்மானந்தம் இல்லாம ஹோல் பிரம்மானந்தம்.
அந்த இண்டிபெண்டா இருக்காதன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த மாத்திரானே பதம் தவிர இந்த பார்ட்ன்னு சொல்றதுக்கு இல்லை. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிபெண்டன்சிని காட்டுறதுக்கு மட்டும்தான் அந்த பார்ட் மாத்திரம் அనే வார்த்தை உபயோகப்படுத்துது. ஆனா உண்மையான அர்த்தத்துல இல்லை. சரியா? அப்புறம் நான் 3 4 சொல்லிட்ட பாயிண்ட்ஸ். ஒன்று முக்கியமா சொல்லணும்னா 3வது பாயிண்டா சொல்லணும்னா இந்த விஷயானந்தம், அனுபவானந்தம், பிரதிபிம்பானந்தம் எது இருக்கின்றோம், இது தாரதமியத்துக்கு அடிமையா இருக்கு. தாரதமியம்னா கிரடேஷன். சரியா? கிரடேஷன் இருக்கு, அதுல இருக்கா இல்லையா? ஆனா பிரம்மானந்தத்துல கிரடேஷன் இல்லை. தூங்கி அப்புறம் அவனுடைய ஆனந்தத்தின் யாருமே வேற வேறாவா சொல்றது இல்லை. சொல்றதுக்கு அசல வார்த்தை இல்லை, வேற வேற சொல்றது இல்லை, சொல்ல மாட்டான். சரியா? ஏன் கிரடேஷன் இல்லை அங்க? அதுக்கு லாஜிக் என்னன்னா, இந்த ரிஃப்ளெக்ஷன் சொன்னோம் இல்லையா, அதே எடுத்துக்கிட்டா ரிஃப்ளெக்ஷன் இஸ் சப்ஜெக்ட் டு கிரடேஷன். அங்கிருந்து போறோம், அப்புறம் ஒரிஜினலுக்கு வருவோம். இப்போ ரிஃப்ளெக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். என்னோட ரிஃப்ளெக்ஷனும் அது எப்பவுமே ஒரே போல் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி மீடியம், depends upon the environment, depends upon the so many other factors. நிறைய விஷயங்கள். உதாரணத்துக்கு அந்த மீடியம் மேல நிறைய மண்ணு புகை, ரொம்ப புகை வர இடத்துல வீட்டுல அந்த பூஜா ரூமே ஒரு சமையல் ரூம் மாதிரி இருக்கும். புகை அவ்வளவு வரும், சாம்பிராணி அது இதெல்லாம் வச்சு. கடைசியில கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா எல்லா சுவாமி ஒரே மேக்கப் கருப்புல இருப்பான். நான் நிறைய வீடு பார்த்தேன் சின்ன வயசுல. அப்ப எல்லாம் அப்படிதான், நிறைய போட்டோ இருக்கும், நிறைய இருக்கும். யாரும் கிளீன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ண முடியுமா? அப்புறம் ஒன்னு தொட்டிட்டா நிறைய உளுந்துரும். அதனால ஆனா இது நிறுத்தல, கற்பூரம் காட்டி காட்டி அது வச்சு இது வச்சு எல்லா சுவாமி கருப்பு கருப்பு. எந்த சுவாமியோட தெரியாது சில வாட்டி. அப்படி இருந்தா அந்த பூஜா ரூம் இப்ப ரொம்ப நாளா பண்றாங்க, ரொம்ப பூஜா அப்படின்னு பார்ப்போம். அப்படி இருக்கிறனால அது ஒன்றும் பெருமையே கிடையாது. ஒன்றும் இல்லை, ஸ்டைலிஷ் அதுலயே பெருமை கிடையாது, அங்க இருக்கவே. பட் நிறைய பேர் அதை எடுத்து போடுறதுக்கு கூட வராது, அப்படியே இருக்கிறது. ஒரு வாரமா அபிஷேகம் பண்ணி எடுத்த பூ எல்லாம் அங்க இருக்கும். நீங்க கூட பார்த்திருப்பீங்க, யாராவது பழைய வீடு சின்ன ரூமா இருக்கும், சின்னது. ஆனா பூஜை பக்தி நிறைய இருக்கு. 3 வேளை அந்த பாட்டிய வீட்டுல யாரோ ஒருத்தர் அது பண்ணி இது பண்ணி எல்லாம் பண்ணு. என வீட்டுல எனக்கே அனுபவம் சார். எங்க வீட்டுல விபூதி అనేది இவ்வளவு பெரிய கல்லு அங்க இருக்கும் பூஜை இதுல. ஏன்னா எங்க அப்பா 3 வாட்டி பூசுவாரு. இவ்வளவு பெருசு நீங்க பாத்தீங்களா? எங்க பாத்துருக்கோம். அது அப்புறம் பண்ணி 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 கொஞ்சம் குடி ஆயிடும். இவ்வளவு பெரிய விபூதி அப்படியே கல்ல கொண்டு வந்துச்சு. அப்போ நீங்க சிந்திச்சு பாருங்க, மிச்சம் எல்லாம் எப்படி இருக்கும். அது நல்லாதான் தெய்வீகமா தான் இருந்ததா வீடு விஷயம் தான். குட். இன்னும் கண்டெம் பண்ண என்ன விஷயம் சொல்றவன்னா, கிரடேஷன், சப்ஜெக்ட் டு கிரடேஷன். ஸோ அப்புறம் கண்ணாடி, சப்போஸ் நீ பாத்துக்கிற கண்ணாடி இப்படி ஆடுறது. ஆமா. அப்புறம் சில கண்ணாடியில அதுல ஒரு டிஃபெக்ட் இருக்கும். அது ஒரு பக்கம் பார்த்தா ஒரு மாதிரி காட்டும், இன்னொரு பக்கம் பார்த்தா ஒன்றும் மாதிரி. நமக்கு சந்தேகம் வரும், என்னதான் ஆயிடுச்சு.
எங்க தேவையில்லாததுல ஒரு வீங்கி இருக்கும். இப்படி பார்த்தா அந்த எட்ஜிலேயே கண்ணாடியில கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். என்ன விஷயம் சொல்லிட்டு இருக்கிறோம்? நமக்கு கண்ணாடி முக்கியம் இல்லை, மீடியம் అనేది. ஸோ விஷய ஆனந்தத்துக்கு வாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம். இப்போ 5 புலங்கள், இதனால அனுபவிக்கிற விஷய ஆனந்தங்கள், இது எல்லாமே கூட ஒரு மனிதனுக்கு ஃபேனே பத்தலை, இன்னொருத்தருக்கு ஃபேனே ஒத்துக்கலை. ஸோ இருக்கிறதுனால ஆனந்தமா இருக்கு, இல்லை அதனால ஆனந்தமா இருக்கு. கண்ணு கண்ணாடி வச்சுக்கிட்டாதான் பார்க்க முடியறது. சில பேர் கண்ணாடி இல்லாம நல்லா பார்க்கறாங்க. எல்லாம் ஆனந்தத்திலே. சுகர் கம்மி போட்டா பிடிக்கல, சில பேர் சுகர் ஜாஸ்தி போட்டதான் பிடிக்கும். ஜாஸ்தி மோர் தேன் பொதுவா வேண்டியத அளவுக்கு மீறி, நாட் டயபிட்டிஸ் ஆகல, அது அப்படி இருக்கு. ஏன் இந்த கிரடேஷன்? ஆனந்தம் அவருக்கு அப்படி குடிச்சா ஆனந்தமா இருக்கு, இவனுக்கு இப்படி குடிச்சா ஆனந்தமா இருக்கு. அவனுக்கு இது வச்சு தொட்டிக்கிட்டாடுதான் ஆனந்தமா இருக்கு, அவனுக்கு அது வச்சு இப்படி வச்சு கிரடேஷன். ஏன்னா அவனுடைய மனசு, அவனுடைய டேஸ்ட், அவன் என்விரான்மெண்ட், சரௌண்டிங் எல்லாமே. நீ குளிர் காலம் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு யாருக்கு தோணுறது இல்லை இல்லையா? வெயில் காலம் கிரடேஷன். ஸோ விஷய ஆனந்தம் எல்லாமே இப்ப மாறிட்டு இருக்கு. ரிஃப்ளெக்ஷன் சப்ஜெக்ட் டு கிரடேஷன். ஏன்னா அது மீடியம் மேல ஆதாரப்பட்டு இருக்கு. சரியா? இப்ப இங்க ஒரிஜினல் தார்ஷாந்தத்துல நம்ம மைண்ட் தான் மீடியம். அதனால மைண்ட் சப்ஜெக்ட் டு சேஞ்சா இல்லையா? சத்துவகுணம் இருக்கும்போது ஒரு போல் இருக்கு, ரஜோகுணம் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, தமோகுணம் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அப்போ அந்தந்த குணத்துக்கு தகுந்த போல் அந்தந்த சமயத்துல அந்தந்த விஷய ஆனந்தம் மாறுறது. கான்ஸ்டன்ட் சேஞ்சிங், தாரதமியம், கிரடேஷன், ஃபிளக்சுவேஷன் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி உபாதி விஷய லோக தாரதமியாத் விஷயானந்தே தாரதமியா அஸ்தி. பல காரணங்கள் இங்க உபாதி பேதம், அப்புறம் விஷயம் பேதம் இருக்கு, அப்புறம் அந்த என்விரான்மெண்ட், அந்த சிச்சுவேஷன் அதிபேதம் இருக்கு. அதனால தாரதமியம் இருந்துதான் ஆகும். சரி. ஸோ இந்த மாதிரி இது மனசுல வச்சுட்டு இப்போ நம்ம பார்க்கும்போது பல பல லோகங்களுக்குள்ள கூட அதனாலதான் கிரடேஷன் ஆனந்தம் ஜாஸ்தி 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 இருக்கு ஒரு லோகத்துக்கு. ஏன்னா அங்க இருக்கிற அந்த சுகங்கள் வேற, அந்த நீ அனுபவிக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட குவாலிட்டி வேற, எல்லாமே வேற. ஆனந்தத்துல பேதம் இருக்கு. விஷயம் என்னன்னா, எந்த லோகத்துக்கு போய் எவ்வளவு சுப்ரீமனி நீ சொல்லி கூட போனாலும் இப்போ பார்க்க போறோம் 11 லோகங்களை பற்றி சொல்லணும். ஓகே, இது மேலே அது 100 பங்கு ஜாஸ்தி, அது மேல அது 100 பங்கு ஜாஸ்தி. ஆனாலும் அது திரும்பி சப்ஜெக்ட் டு சேஞ்ச், கிரடேஷன் இருக்கு. அடுத்தது உபனிஷத்து வேற நமக்கு என்ன தெரிவிக்கணும்னு நினைக்கிறதுன்னா, இந்த விஷயானந்தத்தை அடையறதுக்கு மனசுக்கு தானே, மனசுக்கு ஒரு ஆனந்தம் வரணும். அது விஷயத்து மூலமா வரணும். நல்ல காஃபி, எனக்கு வேண்டிய போல் இருந்த ஸ்ட்ராங் நல்ல ஃபில்டர் காஃபி அப்படி. ஸோ மனசுக்கு வர அந்த விஷயானந்தத்தினை அடையறதுக்கு 2 விதமா அடையலாம் அப்படின்னு 2 காரணங்கள். ஒண்ணு ஆனந்தம் என்ன, அந்த சமயத்துக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன், அந்த சமயத்துக்கு ஒரு திருப்தி, சாந்தி. மனசு நிம்மதி ஆயிடுது இல்லையா? அந்த காஃபி வேண்டிய டைம்ல தலைவலி இருக்கும்போது அதனால 2 காரணம். ஒண்ணு அது என்ன வேணும்னு நினைக்கிறதோ அதுக்கு கிடைச்சா அது நிம்மதியாயிடும். அவ்வளவுதான், சிம்பிளா.
அப்படி என்ன அர்த்தம்? இங்க நம்ம பிராக்கெட்ல மெட்டீரியல் வெல்த்னு வச்சுக்கணும். அது எதாவது ஆகட்டும், மெட்டீரியல் வெல்த். ஆனா இன்னொரு விதமா கூட இந்த மனசுக்கு இப்படி திருப்திய சாந்தி வைராக்கியத்தினால கூட அது சாந்தி அடையலாம். வைராக்கியத்தினால கூட அது திருப்தியோட சாந்தியோடு இருக்கலாம். இது வேதாந்தத்துல நம்ம சொல்றது. இதுக்கு என்ன சொல்லணும்? விவேகமனே வெல்த். அங்க மெட்டீரியல் வெல்த்ன்னு சொன்னோம், இங்க விவேகமனே. விவேகம் இருந்தாதானே வைராக்கியம். விவேகமனே வெல்த், சம்பதனால. இதுக்கு ஒரு டிபிக்கல் உதாரணம் காட்டணும்னு சொன்னா, கட்டோபனிஷத்துல நச்சிகேதன் யமதர்மராஜன் எப்போ பல ஆசைகளை காட்டி அதே இதில் காட்டி இது கொடுக்குற அது கொடுக்குறேன்னு சொன்னானோ, அப்போ இந்த பையன் அழகா பதில் கொடுத்தானு. சோபாவா மர்த்தியஸ்ய யதந்த கைதத் சர்வேந்திரியாணாம் ஜரயந்தி தேஜः அபி சர்வம் ஜீவிதமல்பமேவ தவைவ வாஹா தவ நித்ய கீதே. தர்மராஜனே, நீ எனக்கு அந்த சுகம் இந்த சுகம் வாத்திய பிருந்த நிருத்ய என்னென்னமோ தரே, அதெல்லாம் சுகங்கள், அப்சரச ஸ்திரீகள் எல்லாம் சொல்றியே, அதெல்லாம் கூட அடிஞ்சு போற சுபாவம் இருக்கிறதா? அது எல்லாத்துக்கும் அந்தம் இருக்கு. அனுபவிக்க இந்திரியங்கள் எல்லாம் ரொம்ப பலகீனமாயிடும். ஜரயந்தி தேஜாக சர்வேந்திரியாணாம். நம்ம அனுபவம் அப்படி இல்லையா லோகத்துல? போகே ரோக பயம். அது சரி, நீ அவ்வளவு கொடுக்குற, ஆனா அபி சர்வம் ஜீவிதம் அல்பமேவ. ஆனா இந்த ஜீவித ஆயுஷன் எது இருக்கு பாருங்க, இது லோகத்தில் இருக்க எல்லா சுகங்களும் அனுபவிக்க முடியுமா? அப்போ இன்னொரு சரீரம் வேணும். ஆயுஷ் అనేది பத்தாது. ஆனா அங்க அவர் சொன்னாரு, உனக்கு நல்ல ஆயுஷும் தரேன்னா. இந்த பையன் ரொம்ப எலர்ட்டா இருக்கிறான். எவ்வளவு நிறைய என்ன எவ்வளவு? உங்களை போஸ்டே பர்மனெண்ட் கிடையாது. யமதர்மராஜ், உங்க போஸ்ட் பர்மனெண்டா? இதெல்லாம் சொல்லி என்ன ஏமாற்ற கூடாது. ஜீவிதம் அல்பமேவா. அதனால உங்க டான்ஸ் பார்ட்டி, மியூசிக் பார்ட்டி, எல்லா பார்ட்டி நீங்களே வச்சுக்கோங்க. அதுதான் அர்த்தம். தவைவமாக தவ நித்திய கீதை. உங்க மக்கள் எல்லாம் உங்களுக்கு கூட இருக்கட்டும், எனக்கு வேண்டாம். வைராக்கியம் எப்படி இருக்கணும்? அதனால இன்னொரு சகஜமா கவனிச்ச உபனிஷத்து நச்சிகேதன்னு சொல்லணும். காலம் ஓட ஓட எது மேலாவது, எப்படிப்பட்டதாவது அது மேல மனசுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். உங்க அனுபவத்துல இப்ப பாருங்க, ஒரு செல்போன் புதுசு வாங்கினப்பட அது எவ்வளவு பார்த்துக்கிறோம், எப்படி வச்சுக்கிறோம், கேர்ஃபுல்லா வச்சுக்கிறோம், அடிக்கடி பார்க்கறோம், கலர் மாத்துறோம், ஸ்கிரீன் மாத்துறோம், அதெல்லாம் பண்றோம். ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அது எங்கெங்கோ இருக்கும். சமையல் ரூம்ல அங்கே இருக்கும், அது மேல தண்ணி படும், இங்க இருக்கும், மண்ணு கீழே போடுது எல்லாம். எனிதிங் யூ டேக். ரொம்ப பிடிச்சது அண்ணா கூட டைம் ஆகும்போது, as the time goes, the mind changes. As the mind changes, the interest will lose on that particular thing. This is fact. காராவது, வீடாவது, ஏதாவது ரிலேஷன்ஸ் ஆவது, பொசிஷன்ஸ் ஆவது கொஞ்ச நாள் தான் இருக்கும். இது மனசு சுவாவம். அப்போ இதுதான் ஜீவிதத்தோட அனுபவமா இருக்கும் போதோ அது கவனிக்கணும் இல்லையோ? சரி, இப்போ சொன்ன விஷயம் இல்லைன்னா, மனசனை திருப்திப்படுத்துறது అనేది அது சாந்தி అనేది ரெண்டு விதமா சொல்ல காரணம். அது கேட்டது வாங்கி கொடுத்தா அதுக்கு வேண்டியது அது நிம்மதியா தற்காலத்துக்கு
அதுக்குதான் இந்த பாயிண்ட் சொன்னேன். அது மாறிடும். அது மேல எவ்வளவு நாளைக்கு நீங்க எத்தனை டெக்கரேஷன் எத்தனை ஏதேதோ புதுசு புதுசுல வாங்கி இருப்பீங்க. எல்லாரும் அப்படிதான் பண்ணுவோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அதோட கதி என்னன்னு தெரியாது. ஆனா அப்போ வந்து ரொம்ப சொல்லி மொத்தத்துல அங்காம பண்ணி வாங்கிட்டோம். சரி. ஆனா பிரம்மானந்தம் அடையறதுக்கு என்ன காரணம்? இதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம். அது வந்து ஞானத்தினால. ஞானாத் பிம்பானந்த பிராப்தி. ஞானம் வந்துச்சுன்னா அது நானே பிரம்மம், என்னோட ஸ்வரூபமே ஆனந்தம். ஞான பிராப்தியேன பிம்பானந்தம் பிராப்தி. நோ ஸ்டடி. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம இப்போ அந்த மந்திரத்தினை பார்த்தா, நான் சாராம்சமா சொல்லிட்டு போறேன். மந்திரம் அங்க போக வேண்டியதில்லை. என்ன அது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயம்தான். தைத்திரியத்திலும் சரி, ஏதாவது ஒன்று கம்பேர் பண்ணணும்னு தாரதமியம் சொன்னோம் இல்லையா? நேச்சுரல்லி நம்ம சிங்கிள் பெட்ரூமோ டபுள் பெட்ரூமோ சின்ன ஒரு ஃப்ளாட்ல லிஃப்ட் கூட இல்லாம 3வது ஃப்ளோருக்கு அசுபுசுன்னு ஏறி ஃப்ளாட் இருக்கிறது ஒரே ஃப்ளோர் தான். ஆனா அதுக்குள்ள அந்த வீட்டுல லிஃப்ட் இப்ப அப்படிதான் வச்சுக்கிறாங்க. ஏன்னா வயசானதுக்கு அப்புறமா ஒருத்தன ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து மேலக்கோ மேல இருந்து கீழே வரத்துக்கும் ஏதாவது எடுத்துட்டு போனோம். ஒரு ஃப்ளோர் தான் வீடு, அதுக்குள்ள லிஃப்ட். ஸோ அதை பார்க்கும்போது ஸோ நம்ம வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு மாதிரி கம்பேர் பண்ணும்போது ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு யூனிட் வேணும் இல்லையா? ஸ்டாண்டர்ட் ஒரு யூனிட் வேணும். என்னன்னா இப்போ வெயிட்னு மெஷர் பண்றோம். வெயிட்னா 1 கிலோ 1000 கிராம்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருந்த அப்புறம் தான் கம்பேர் பண்ண முடியும். நீ இவங்க 50 கிலோ, அவங்க வந்து 45 60. அதே போல் டிஸ்டன்ஸ் நீ சொல்லும் போது கிலோமீட்டர் ஒரு யூனிட் வச்சிருக்கோம். உபனிஷத்து இந்த ஆனந்தத்தில் இருக்கிற தாரதமியம் கிரடேஷன் பேசுறதுக்காக ஒரு யூனிட் வச்சுக்கிறது. என்ன யூனிட்னா ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஆனந்தம். ஓகே, அந்த மனுஷனுக்கு இருக்கிற ஒரு ஆனந்தம் ஒரு யூனிட். அந்த மனுஷனுக்கு இருக்கிற ஆனந்தம் கூட சொல்றது எப்படிப்பட்ட மனுஷனானே. பாப்போம் பிச்சைக்காரன ரோடு மேல இருக்கான்னு அவனை பத்தி சொல்லல. அப்புறம் அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு இருக்கிற ஆனந்தம். ஸோ இங்க இருந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டே போவோம். அப்படி 11 லெவல்ஸ் சொல்லிச்சு தைத்திரியத்துல. அது ஜஸ்ட் லிஸ்ட் மட்டும் படிக்கிறேன், ஒண்ணு வேண்டாம். நீங்களே மனுஷானந்தம், மனுஷ கந்தர்வானந்தம், தேவகந்தர்வானந்தம், பித்ருலோகானந்தம், ஆஜானஜன லோகானந்தம், கர்மதேவானந்தம், தேவானந்தம், இந்திரானந்தம், ப்ரஹஸ்பதி ஆனந்தம், பிரஜாபதி ஆனந்தம், ஹிரண்யகர்ப்ப ஆனந்தம், பிரம்மா, ஹிரண்யகர்ப்ப பிரம்மா 11. ஆனா இந்த மந்திரத்துல இங்க பிருதாரண்யக்கும் யாக்ஞவல்கியர் ஒரு 7 மட்டும்தான் சொல்றாரு. 7 மட்டும்தான். அதையும் இந்த ஆர்டர்ல சொல்லலை, வேற கொஞ்சம் அப்படி இப்ப போயிடுச்சு ஆர்டர். இந்த ஆர்டர்ல சொல்லாம இருக்கிறதோ, அங்க உபனிஷத்து மாதிரி தைத்திரியம் 11 சொன்ன இங்க இவர் 7 சொல்றாருன்னு அந்த கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. அனி ஸ்ருதிக்கு உள்ளேயே ஏதாவது கான்ட்ரடிக்ஷனா காணப்பட்ட ஸ்ருதி என்ன அது உபனிஷத்து இது உபனிஷத்து அப்படி இருந்தா அது வந்து நம்ம அது அவாந்தர பேதம், அது தாத்பரியம் இல்லை அதுல. இப்ப அது வந்து 11 சொன்ன என்ன, 7 சொன்ன என்ன, இது சாந்தோக்கிய உபனிஷத்து அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. சாந்தோக்கிய உபனிஷத்துல பார்த்தீங்கன்னா திரிவிருத்த சிருஷ்டி 3 பஞ்சன்னு சொல்லக்கூடாது, 3 பூதங்களை பத்தி தான் பேசுறது. தைத்திரியம் பார்த்தா ஆகாஷம் இந்த 5 பஞ்சபூதங்கள் பேசுறது. என்ன சார் இப்படி ஒரு உபனிஷத்து 3 எலிமெண்ட்ஸ் பத்தி பேசுறதுன்னா, அப்ப
அது 3ஆவா இருக்கட்டும், 5ஆவா இருக்கட்டும், 10ஆவா இருக்கட்டும், 110ஆவா இருக்கட்டும். மித்யா. இது என்ன அது ஒரு பெரிய விஷயம்? உதாரணத்துக்கு போன வருஷம் 10 வருஷம் முன்னாடியோ எப்போ நீங்க எங்கோ தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தீங்க. இப்போ யாரோ கூட பேசும்போது நாங்க 2020ல வந்து பதரி போயிட்டு வந்தோம். அங்க அன்னைக்கு தர்ஷனம் இப்படி இருக்கு, ஆர்த்தி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. யாரோ கெஸ்ட் வந்தாங்க வீட்டுக்கு. சொல்லும் போது உடனே பாரிய வந்து ஹஸ்பண்ட் சொல்றது தப்பு தப்பு, 2020 இல்ல, 2021 இல்ல டேட்டோ ஏதாவது. இப்ப கேட்கறவனுக்கு எந்த வருஷம் நீங்க போனா என்ன, நீங்க என்னமோ அந்த ஆரத்தி பார்த்தோம் அங்க அன்னைக்கு பதரிலன்னு, இப்படி எல்லாம் வசதி இருக்கு, இவ்வளவு குளிர் இருந்துச்சு, அவர் ஏதோ கேட்கிறாரு. கேட்கறவனுக்கு நீ 20 போன என்ன, 21 போன என்ன? அதுபோல்தான் உபனிஷத்துக்கு வந்து அப்படி இந்த மாதிரி பேசுற இதுக்கு பேரு வந்து ஒரு பதம் விகானம். தப்பு தப்பா பாடுறது விகானம் இதுக்கு பேரு. அங்க அப்படி சொல்லிங்கன்னா அப்ப பாரு, எத்திர விகானம் வர்த்ததே தத்திர தாத்பரியம் நாஸ்தி. எங்கெங்கெல்லாம் இப்படி விகானம் இருக்கோ அதுல தாத்பரியம் ஒண்ணு இல்லை. சரியா? சரி, இப்போ சில பதங்களுடைய விவரணம் பார்ப்போம். இதுல இந்த ஸ்டாண்டர்ட் யூனிட் வந்து சொல்லிட்டேன் நான், மனுஷனுடைய ஆனந்தம் சொல்லி. இங்க என்ன சொல்றதுன்னா ஒரு ஐடியல் ஹியூமன் பீயிங்னு, ஒரு ஐடியல் மாடல், ரோல் மாடல்னு சொல்றவில்ல, ஐடியல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டா கனெக்ட் பண்றது. அப்படி சொல்லும் போது தைத்திரியத்துல சொன்னதே சில வார்த்தைகள் இங்க வேற வார்த்தைகள் உபயோகப்படுத்திட்டு உபனிஷத் சொல்றது. ஓகே, ஐடியல் ஹியூமன் பீயிங் யாரும் இல்லை, அது சும்மா சொல்லிக்கலாம். இப்ப மாதிரி ஆனந்தம் பத்தி சொல்லணும்னா ஏதோ ஒன்று கம்பேர் பண்ணணும் இல்லையா? த குவீன் ஆஃப் தி ஏதோ சொல்லணும், இல்லைன்னா த கிங் ஆஃப் தேன்னு சொல்லணும். அதே போல்தான் தைத்திரில பார்த்தோம், இந்த உலகம் மொத்தத்துக்கு பூபதி, பூபதி நாட் சாமந்த ராஜா. பூபதிக்கு கீழே நிறைய சாமந்த ராஜாக்கள் இருப்பாங்க. மொத்தம் பூமி அவர்தான் சக்கரவர். அவர் ரொம்ப இன்னும் நல்ல சின்ன வயசுலதான், இப்பதான் எங்க இருக்காரு, ரொம்ப பலமா இருக்காரு, ரொம்ப அழகா இருக்காரு. ஓகே, ராஜா இல்ல, ராணி கூட எடுத்துக்கோங்க, உங்கள் அங்க பிளேஸ்ல வச்சு இருக்காரு. அப்படி இருந்த அவருடைய ஆனந்தம், அவருக்கு என்ன எல்லாமே இருக்க, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அது ஐடியல் மனுஷன். ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா అని அங்கெல்லாம் தைத்திரியத்துல யுவாஸ்யாத் అని அங்க உபயோகப்படுத்ததா, அதுக்கு சப்ஸ்டியூட்டா இங்க ராத்தஹ அనే ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க ஆரம்பத்துல. ராத்தஹ, ராத்தஹன்னா அது எல்லாமே சேர்ந்து இருக்கிறவர் ஒருத்தன். என்ன சொல்றது, வெல் enriched, endowed with health, wealth, everything. Health, wealth, youth, everything. அதுக்கு பேர் ராத்தா. அங்க யுவாஸ்யாத்தன். அப்புறம் அங்க வித்தஸ்ய பூர்ணாஸ்யாத்தனே தைத்திரியத்துல, அதுக்கு பதில் எங்க சம்ருத்தா பவதி. அங்க வித்தஸ்ய பூர்ணாஸ்யாத்தன், மொத்தம் சொத்து உலகம் மொத்தம் வருதா, இந்த மோனார்க். அதுக்கப்புறம் சாதுஹு, இங்க வந்து அங்க சாது அనే வார்த்தை தைத்திரியத்துல உபயோகப்படுத்திட்ட, இங்க வந்து அவ்ரிஜினஹா வார்த்தை, அது நிறைய வாட்டி வந்துச்சு பாத்தீங்களா, அவ்ரிஜினஹா, அகாமஹதஹ, அப்படி இல்ல அத்தியா ஸ்ரோத்ரியா வந்துச்சு. அது
சாது அண்ணாங்க, இங்க அவுரிஜினா பாபரஹிதான்னு அர்த்தம். பாப்பங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் அப்படின்னு தார்மீகமான வாழ்க்கை நடத்துறவர். இங்க கவனிங்கோ, விஷயானந்தங்கள் நல்லது நமக்கு கிடைக்கணும்னா கூட தார்மீக ஜீவனம் இல்லாதவனுக்கு, புண்ணியம் இல்லாதவனுக்கு சுகம் வருமா? இப்போ இந்த ஜென்மத்துல நான் ரொம்ப பணக்காரனா இருக்கேன், நான் ஒன்றும் கஷ்டப்படவே இல்லை, எக்கச்சக்கமா பணம் இருக்குன்னா புண்ணியம். ஒரு நாய் வந்து சினிமா ஆக்டர் கார்ல போறதுன்னு சொன்னா அதுக்கு புண்ணியம் பண்ணிச்சு. அது டிஃபரன்ஸ் இருக்குல்ல, தாரதமியம் ரோடு மேல இருக்கிற நாய்க்குன்னு. அதுக்கு இது வந்து எல்லாரும் கல்லு வீசி அடிக்கிறாங்க, அது வந்து நல்ல ஏசி கார்ல உட்காந்துட்டு அப்படி ஜம்முன்னு போயிட்டு இருக்கு. அதனால தார்மீக ஜீவனம் இல்லைன்னா விஷய சுகங்கள் கூட வராது. அதே போல் ஞானம் அடையணும்னா கூட தார்மீக ஜீவனம் வேணும். அதனால தர்மபத்தமான ஜீவனம் ரெண்டு பேருக்கு வேணும், லௌகிகனுக்கு வேணும், ஆத்தியாத்மிக சாதகனுக்கு வேணும். ஸோ சாது அவுருஜினஹா தைத்திரத்துல ஸ்ரோத்ரியஹான்னு சொல்லப்பட்டது. அங்க அடிக்கடிக்கு ஸ்ரோத்ரியஸ்ய காமஹ தஸ்ய சேததம் மனுஷ்ய கந்தர்வாணாம் ஆனந்தாக ஏகசதம் தேவகந்தர்வாணாம் ஆனந்தாகன்னு இப்படி 100 அப்படியே ஏத்திக்கிட்டே போகும். அங்க சொல்லும் போது ஸ்ரோத்ரியஸ்ய காமஹ தஸ்ய 2 பதம் மட்டும் நடுநடுவில் உபயோகப்படுத்தும். அதுக்கு பதில் இங்க அத்தியாயக இருக்கு, அவ்ரிஜினஹ. ஸ்ரோத்ரியா இங்க இருக்கு, அங்கதான் சாரி தைத்திரத்துல அத்தியாயக, இங்க ஸ்ரோத்ரியா வந்து அங்க ஸ்ரோத்ரிய வருடு கூட இருக்கு. அப்படி என்ன வேத அத்தியாயி இஸ் கால்டு ஸ்ரோத்ரிய. அப்புறம் ஸோ இந்த மாதிரி பிரதிபிம்பானந்த கூட தார்மீக ஜீவனம் வேணும். ஏன்னா வேத அகிலம் தர்ம மூலம், வேதங்கள் தான் தர்மம் எல்லாத்துக்கும் மூலம். சரி, இது எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் இந்த ஒரு யூனிட் ஆஃப் தி அக்ஞானி மனுஷானந்த, அது பிராக்கெட்ல வச்சுக்கணும். மனுஷானந்தம்னு சொல்லி சும்மா அக்ஞானி மனுஷானந்த. அதுக்கப்புறம் அடுத்த பார்ட் ஆஃப் தி மந்திரத்துல வந்து இங்க இந்த கம்பேரிசன் எல்லாம் சொல்லிட்டே வருது. கம்பேரிசன் சொல்லும் போது சொன்னா இல்லையா, இங்க ஒரு 3 பேர் நீ அவாய்ட் பண்ணியாச்சு. இந்திர, அப்புறம் ஏதோ இன்னொரு 3 இங்க காணும். அங்க வந்து கர்ம செஞ்சதுனால கர்ம தேவானாம் ஆஜான ஜான தேவானாம், அது பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். இது என்ன அர்த்தம்னா, கர்ம இவன் ஏதோ நல்ல கர்ம பண்ணி புண்ணியம் சம்பாதிச்சுட்டு மேல லோகத்துக்கு போனான், சரியா? ஆனா அவன் வந்து கர்ம தேவான்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த சிருஷ்டி நடந்துகிட்டு இருக்கப்போ இவன் ஒரு ஜென்மல 2 ஜென்மத்துல அப்படி நல்ல 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 சேர்த்து வச்சு ப்ரமோஷன் ஆயிடும். அதனால இவனை கர்ம தேவ சொர்க்கானி போயிட்டு. ஆனா ஆஜான தேவான்னு சொன்னா பிறக்கும் போது தேவனா பிறந்தான். இப்போ சிருஷ்டி ஆரம்பத்திலேயே பிறக்கும் போது தேவனா பிறந்தா, அதுதான் வித்தியாசம் 2 பேருக்கு. எப்படி சொல்லணும், இது பார்ன் அமெரிக்கன், மைக்ரேட்டட் அமெரிக்கன். இப்போ நம்ம இந்தியால இருந்து போய் எத்தனோ ஜெனரேஷன் அங்க இருந்தாலும் அங்க கிரீன் கார்டு வாங்கி சிட்டிசன்ஷிப் வாங்கினா கூட நம்ம வந்து எவ்வளவு பாஷை மாத்திட்டு அமெரிக்கன்ஸ் மாதிரி பேசி என்னென்ன ஸ்டைல் பண்ணா கூட பார்ன் அமெரிக்கனுக்கு, மைக்ரேட்டட் இந்தியன் அமெரிக்கனுக்கு வேதம் இருக்கா இல்லையா, தாரதமியம் இருக்குமா? நம்ம நினைக்கிறோம் we are அமெரிக்கன்ஸ் ஓன்லியானே. ஆனா அவங்களை கேட்டு பாருங்க, அவங்களுக்கு எப்பவுமே நீ இங்க சேர்ந்தவன் இல்லை, நீ வந்த அப்புறம் ஒரு பாவனை இருக்கும், ரேஷியல் ஃபீலிங்கு, அது ஒரிஜினல் అనేది. அப்ப அங்க டிஃபரன்ஸ் இருக்கிற ட்ரீட்மெண்ட்ல கொஞ்சம். அதே போல்தான் இங்க 2 பேர் சொர்க்கத்துல தான் இருக்கான். ஆனா அவனுக்கு இவனுக்கு 100 மடங்கள் சுகத்துல வித்தியாசம் இருக்காமா. பாப்பம் என்ன சார், அங்க போய் கூட இந்த மாதிரியா, ரொம்ப அக்கிரமா இருக்கு.
அக்கிரமம் எங்க இல்ல? இந்திரன் எவ்வளவு அக்கிரமம் பண்ண அவனுடைய கதைகள் எல்லாம் பார்த்தா நமக்கு என்னடா இந்த புராணம் இந்த கதைன்னு தோணும். வேற என்ன பண்றது கதை அப்படின்னு. இப்படி இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்தது ஒரு வார்த்தை அகாமஹதக. இது அங்கேயும் இருக்கு வார்த்தை காமஹதஸ். அகாமஹதகன்னா இவன் வைராகியன்னு அர்த்தம். இவன் காமம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண. ஆனா இங்கே காமம் இவனுக்கு காமம் இல்லைன்னு சொல்றான். இவன் எது யாரை பத்தி இவன் ஞானியை பத்தி பேசலையே. இந்த லோகம் அந்த லோகம் அந்த லோகம் டிராவல் பண்றவன் இவனை அகாமதான்னு எது சொன்னான்னா இது ஒரு பாயிண்ட். தைத்திரத்துல இது நம்ம பேசல. வேற ஒரு லோகத்துக்கு போனப்போ அந்த ஹையர் லோகத்துல ஆனந்த் ஹையர் அது ஒரு பிகாஸ் பாடினால மட்டும் இல்லையாமா. ஓகே, அப்புறம் இல்ல அங்க இருக்கிற சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னால என்விரான்மெண்ட் மாதிரி இல்லையாமா. அப்ப என்ன அந்த உபனிஷத்து என்ன சொல்றேன்னா நமக்கு அந்த காரணமே வேற. இந்த பர்சனுக்காமா கீழே இருக்கிற மனுஷ லோகம்ல இருக்கிறவனும் சொர்க்க லோக மேல அடுத்த லோகத்துக்கு போன இவனுக்கு இந்த பூலோகம் மீத வைராகியம் வந்துச்சு. அதனால எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எவ்வளவு நாளைக்கு இதே இந்த இந்தியால கொசு இதெல்லாம் நான் அமெரிக்கா போகணும் அப்படின்னு இது மேல வைராகியம் வந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ லோயர் வேர்ல்டு மீத வைராகியம் வந்தாதான் ஹையர் வேர்ல்டு கிடைக்கும். இன்னொன்னு இது லாஜிக்கலா பார்த்தா டே டு டே லைஃப்ல இப்போ எனக்கு 4 செல்போன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஏதோ மெயின் எனக்கு பிடிச்சது ஒண்ணு. முதல்ல 10 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி வாங்கினது சிலது இருக்கும். ஏதோ கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை பண்ணும். அது மேல ஏதாவது நமக்கு பெரிய அக்கறை இருக்குமா? இப்ப இல்லைன்னா 5-6 கார் இருக்கிறவங்களுக்கு இப்ப லேட்டஸ்டா வாங்கின அந்த நியூ மாடல் கார் மேல அக்கறை இருக்குமா? மிச்சம் இல்லை. கோட்டானு கோடி ரூபாய் பிசினஸ் பண்ற பணக்காரனுக்கு அங்க 10,000 20,000 யாரோ போயிடுச்சு வந்துச்சுன்னா அசல் கணக்கு பாப்பாரு. அவருடைய டர்ன் ஓவர் மாசத்துக்கு $1 million. ஹையருக்கு போகும்போது லோயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அதே கதை தான். வீட்டுல புதுசா ஒண்ணு வாங்கிட்ட அதனை மட்டும் பார்த்துக்கிட்டு ஹைலைட் பண்ணி வைப்போம். இதே மாடல் இன்னொன்று பரிசு போன வருஷம் வாங்கிட்டாரு எங்கடி என்ன உள்ள வச்சாச்சு. ஸோ லோயர் மேல வைராகியம், ஹையர் மேல வந்தா ஆட்டோமேட்டிக்கா இது விடுறோம். இந்த வகையில பார்த்தா இந்த இவனை. ஆனா இப்ப விஷயம் என்னன்னா முடிவு. எதுக்கு இவ்வளவு இந்த லோகத்து மேல வைராகியம் வந்துச்சு அடுத்த லோகத்துக்கு போகணும்னா சுலபமா என்னன்னா நீ எவ்வளவு புண்ணியம் பண்ணி அது பண்ணி இந்த ரிச்சுவல் பண்ணி அது பண்ணி செஞ்சதானே போறேன். அது முடிஞ்சு போச்சு. திரும்பி வந்துச்சு. திரும்பி இன்னொரு லோகத்துக்கு போகணும். இப்படி போகணும். எதுக்கு இவ்வளவு சுத்தல் இந்த சித்தரை? இங்க பூலோகத்துல இருந்து மனுஷலோகத்திலேயே ஒரு ஞானம் விவேகத்தினால ஞானம் வந்தாச்சுன்னாவே எல்லா லோகங்களும் மேல வைராகியம் வந்துச்சு. வந்துச்சே இல்லையா? யாருக்கும் அது கிரமமுக்தி வேணுமா? வேற ஏதாவது லோகம் வேணுமா? ஆனா நமக்கு இருக்கிற அறிவு கூட இல்ல அவங்களுக்கு இல்ல. தேவத்துக்களா போறவங்களுக்கு எல்லாம் இல்ல. அவங்க அதனால அங்கிருந்து மனுஷலோகத்துல அப்பப்ப மனுஷலோகம் பத்தி பாராட்டுவாங்க. அதிகம் பாரத தேசம் பத்தி பாராட்டுவாங்க பாகவத்துல. They praise and look at the மனுஷலோகம். See how simply they are just getting the ஞானம் going. குரு கிட்ட போறாங்க, ஞானம் அடைஞ்சுறாங்க. அப்படியே இது எல்லாத்து மேல வைராக்கியம் வருது. நம்ம இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே. அதனால மனுஷனா இருக்கும்போது ஒரு வைராக்கியம் இருந்தா எல்லா லோகங்கள் மேல அவனுக்கு வைராக்கியம் வந்ததுன்னு அடுத்தது போறான். வைராக்கியம் என்ன? இது பிடிக்கல வேண்டாம் அடுத்தது
அப்ப நீ அடுத்ததுன்னு கேட்டு எங்க போனா கூட அது முடிவில்லை. நீதான் ஆனந்த ஸ்வரூபம் பிரம்மானந்தம்னு தெரிஞ்சுக்கிட்டா எந்த லோகத்துக்கு போக வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம், ஒன்னும் கஷ்டமே பட வேண்டாம். அதனால இது சொல்லி கடைசியில ஏகஹா பிரம்மலோக ஆனந்தஹா அப்படின்னு அங்க சொல்லுவாரு. அப்படின்னா அந்த பிரம்மலோக ஆனந்தம் வரைக்கும். ஆனா அதுக்கப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா 33 கடைசியில பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டது அதஹ அப்படின்னு. இப்போ now அத ஏஷ ஏவ பரம ஆனந்த ஏஷ பிரம்மலோக சாம்ராடிதி இருக்கு. அங்க நின்று ஆனா எல்லாத்துக்கும் மிஞ்சி ஏஷன்னா அந்த சுஷுப்தில்ல பேசி நான் எதை பத்தி உனக்கு ஞாபகப்படுத்திட்டான் அந்த பிரம்மானந்தம் ஸ்வரூபானந்தம் ஏவ அது மட்டும்தான் பரம ஆனந்த அதித பிரம்மலோக பரமானந்த பிரம்மலோக. அப்போ பிரம்மலோகன்னு சொன்னா திரும்பி தப்பா புரிஞ்சு கூடாது. லோகன்னா சைத்தன்யம், அனந்த சைத்தன்யம். இன்னொன்னு ஒரு சின்ன கேள்வி இதோட. சரி, பிரம்மானந்தம் அனுபவப்படுற ஆனந்தம் இல்லைன்னு சொன்னீங்க. அப்போ எதுக்கு அதுக்கு ஆனந்தம்னு பேரு கொடுக்கணும்? why you give the ஆனந்த name? only experiential ஆனந்த, அனுபவானந்த, விஷயானந்த. ஆனந்த அనే வார்த்தையை அங்க உபயோகப்படுத்தணும்னா ஆனந்த வார்த்தை நாங்க இந்த இந்திரிய சுகம் போல இருக்கிற ஒரு பிளஷருக்காக கொடுக்கல. ஆனந்த இஸ் ஈக்குவல் டு அனந்தம், அனந்தம் இஸ் ஈக்குவல் டு பூர்ணம். அதனால அனந்த சைத்தன்யம் பிரம்மலோகம் அனந்தம். அதே ஆனந்தம் இஸ் ஈக்குவல் டு அனந்தம். ஆனந்த வேர்டு எடுத்துக்கோ, யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வாட், அது யூஸ் பண்ணலன்னா நான் பூர்ணம். இன்னொன்று அனந்த ஸ்வரூபம்னா பூர்ணம், அனந்தம்னா கம்ப்ளீட் தானே, ஃபுல். தேர்ஃபோர் இட் இஸ் ஆனந்தமணி உபயோகப்படுத்துறோம். அதனால அது நீ அப்படியெல்லாம் கேள்வி கேட்காதன்னு சொல்லி நம்ம உபனிஷத்தோட பதில். சரி, இப்படி சொல்லி கடைசியில இப்படி எவ்வளவு சொல்லி முடிக்கிறார் யாக்ஞவல்கர். சாம்ராடிதி ஹோவாச்சா யாக்ஞவல்க. இப்பதான் நமக்கு யார் என்ன பேசலாம். அப்ப சாம்ராட் முன்னாடி ஜனகர் ராஜா உட்கார்ந்துருக்காரு. ஏ சாம்ராட், அந்த சாம்ராட் அந்த ஜனகருக்கு இந்த விதமா சொல்லினார் யாக்ஞவல்கர். சொன்ன உடனே எப்போ கூட்டி சம்போதனை பண்ணாரோ, குரு டாபிக் நிறுத்துறாரு நினைக்கிற, டைம் ஆச்சு 12 மணி அப்படின்னு சொல்லி, அப்புறம் உடனே இவருடைய பழக்கம் என்ன, உடனே 1000 மாடு எடுத்துக்குங்கோ. இவர் அதே சோகம் பகவதே சஹசிரம் ததாமி. ஆனா 1000 மாடு எடுத்துக்கோன்னு சொல்லி, ஆனா நான் நிறுத்தக்கூடாது, மேலும் இன்னும் மோட்சத்துக்கு ஏதாவது விஷயம் சொல்லுங்கோன்னு விடாம கேட்டுட்டே இருக்கான். இந்த வாட்டி அப்படி சொன்ன உடனே யாக்ஞவல்கர் பயந்துட்டார். இவரு விபயாஞ்சகார பயப்பட்டாராமா. பயப்பட்டது போல் பயப்படுவாரா யாக்ஞவல்கர்? என்ன நினைச்சுக்கிறாருமா, அடே மேதாவி ராஜா, ரொம்ப புத்திசாலி, ரொம்ப சமத்து, ஒரே சிட்டிங்ல அவனுக்கு இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் வாங்கிக்கிறான். கேட்டு 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 ஐ திங்க் அவன் இஸ் மிஸ்யூசிங் மீ அப்படின்னு சொல்லல, இங்க he is pestering me. உதரஹ அவுசீதிதி அப்படின்னா அவன் ரொம்ப என்ன மாட்டி வச்சுட்டான்.
விடாம கேட்டுட்டே இருக்கிறானே, நான் இப்ப தப்பிச்சுக்க முடியலையே. சப்போஸ் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சுன்னு அப்புறம் நான் பேசுறதுக்கு எனக்கிட்ட ஒண்ணு இருக்கா? இதெல்லாம் கிடையாது. ஆனா உபனிஷத்து வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஆச்சரியப்பட்டாராமா யாக்ஞவல்கியரே. இதென்ன ஸ்டூடெண்ட், இதென்ன கதை, இப்படியா இருப்பான், இவ்வளவு அவ்வளவு இருப்பான், இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பாராட்டுறதுக்காக யாக்ஞவல்கியரே பயந்துட்டாரு. இவன் நான் விடுற மாதிரி இல்லையே, திரும்பி மோட்சம் வந்து சொல்லு. So he want to get answers for all his questions in one sitting. நாம எந்த ஷீட்டிங்கு வரமாட்டோம், அடுத்த ஷீட்டிங் தெரியாது சார் வரும். God knows. சரி, இதோட 33வது மந்திரம் முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் கதை என்ன, அங்க மாறும், கதை மாறும். அது எப்படி மாறுறது விஷயம் என்னன்னு பார்ப்போம் அப்புறம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.